வணக்கம். இன்னைக்கு மை ஹோம் மை கிச்சன்ல வெங்காய சட்னி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து 1 கப் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு நறுக்குன தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெங்களூர் தக்காளி இருக்குன்னா அதுவே எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 பல் பூண்டு, அப்புறம் 4 வரமிளகா, 2 பச்சை மிளகா, அப்புறமேட்டு 15லேருந்து 20 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதுக்கு வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த தக்காளியோட ஜூஸ்லேயே வந்து நல்லா அரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் சூடு பண்ணிட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளிலாம் போட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா கிண்டி விடலாம். இது வந்து தண்ணி சேர்க்காம அரைச்சதுனால வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அப்புறம் இது மாதிரி வெங்காயம் அந்த அரைச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா ஹை ஃப்ளேம்னு வச்சோன்னா டப்புன்னு வெடிக்கும், மேலெல்லாம் திரிக்கும், அப்புறம் சுற்றும் மேலே. அதனால் மீடியம் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேம் இதில் வச்சு பண்ணலாம். தண்ணி சேர்க்காமல் செஞ்சதுனால சீக்கிரமாக ரெடி ஆயிரும். நல்லா வணக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரும் பாருங்க. அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எண்ணெய் சேர்க்கவே தேவையில்ல. அதுவும் நைட் டயத்தில் செய்கிறீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் சேர்க்காதீங்க. கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி நைட் டயத்துக்கு செய்யும்போது செய்யுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அந்த எண்ணெயை சேர்த்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை நல்லா இழுத்து நல்லா இப்படி கொதிச்சு வரும். இந்த சட்னி வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரவா தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். என் சனுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து காரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி சுண்டி கெட்டியானோடனே அதுக்கப்புறமேட்டு புளி வந்து நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு 1/4 எலுமிச்சம்பழ அளவு மட்டும் புளியை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த புளி சேர்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கொதிச்சு அதோட பச்சை வாசனை போகணும். அந்த நம்ம அரைச்சப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்தது இல்லையா, அதுவும் சுண்டிருச்சு. அப்போ கடைசியாக அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம். அவள்தான். வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தாளிப்பு வேண்டாம், இதுக்கு மேலே எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா தாளிப்பு கூட கொடுக்க தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம். தாளிப்புக்கு வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய். அது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமேட்டு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிஞ்சோடனே பச்சைக்கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதான் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து நம்ம வணக்கி இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதில் கொட்டிடலாம். இந்த தாளிப்பு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம், இல்லைனா அப்படியே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். நம்ம எந்த பாத்திரத்தில் பரிமாற போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அதுதான், நம்மளோட வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Happy cooking!